भैया पानी देखो भैया ஒரு பிளேட் பானிக்கு ஒரு தடவை தான் பானி ஊத்த முடியும். நீ சும்மா சும்மா பானி கேட்னே இருக்க பையா. ஐயா என்ன கோச்சிங்கடா வியாபாரம் பண்றேன்ல பானி ஊத்து. இதா இதோட நாளா அதெல்லாம் வாங்கி குடிக்கற. ரொம்ப தான் ஆன்லைன் கட் பண்ணி வை. இருங்க முடிஞ்சதா கிளம்புவோமா? ஆமே ஒரே நிமிஷம் சரி. भैया पानी ஊத்து. भैया இது நீயே கேளு. 10 ரூபாய் பிளேட்டுக்கு ஒரு தடவை தான் பானி ஊத்த முடியும். இந்த ஆள் 4 தடவை வாங்கி குடிச்சிட்டான். பானி வர கால வச்சு பையா நான் மறுபடியும் போய் கலக்கி எடுத்துட்டு வந்து பானியை பாரு. பானில பானியே இல்லடா. பாவுண்டா கிளம்புவோம்டா. பானி இல்ல நான் ஆளு கூடு. பையா இது நீயே கேளு. எக்மோர்ல கடை வச்சிருந்த பையா நல்லா ஓடிட்டது. இந்த ஆளு வந்தா பானி குடு ஆளு குடுன்னா இந்த ஆளுக்கு பயந்தட வேலை செய்யல வந்து கடை வச்சிருந்தேன். எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்க வந்துட்டு பானி குடு ஆளு குடு கேட்டு இருக்கா பையா. ஏய் அவன் ஆளு ஆரம்பிச்சிட்டான்டா கிளம்பலாம்டா. ஏன் சொல்லுடா வியாபாரம் பண்ணிட்டு இல்ல சூசைட் பண்ணி சாப்பிடுவான். சரி 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 அவன் சூசைட் எல்லாம் பேசலாம் கிளம்பலாம். சரி சரி என்னோட भैया சுக்கா பூரி போடு கொடு. பையா எனக்கு வியாபாரம் வர பையா நான் சொந்த ஊருக்கே போறேன் பையா. பானி பூரி விட்டு போறடா. என்ன கேட்டா? ஏய் நல்லா வியாபாரம் பண்ணா இப்படி பண்ணிட்டடா பாவி. சரி விடு நம்ம பானி பூரி போட்டு சாப்பிடலாம். நாம டிஃபன்ப்பா காலைலாம் இப்படிதான் சாப்பிடணும். மண்டானுங்க 2 இட்லியை தின்னுட்டு கையை கழுவி விட்டுருக்கான். வெளியூர் காலையில கல்யாணம் வந்துருக்கிறோம் 2 இட்லி சாப்பிட்டா சேஃப். ஆறா இவன்லாம் மச்சான் கேட்டரிங் வேற லெவலு நம்பர்லாம் வாங்கி வச்சிட்டேன். சரியா உன் கல்யாணத்துக்கு அவர் தான் கேட்டரிங்ல போறோம். சரி வீடியோ போட்டுடலாமா? ஆமா சரி போட்டுடலாம். பின்றோம் இருமல இப்படி ஒரு டிஃபனை முடிச்சுட்டு டீயா போட்டா போட்டுருக்கோம். ஏய் 10 செட்டு பூரி வடை பொங்கல் நல்லா நெஞ்சு வரைக்கும் தின்னு போட்டு டீ வேறன்ற வயிற்றுக்கத்தை கலக்கி குடிச்சுனா பண்ணுவேன். அறா சின்ன பையன் சில்லற பையன் மாதிரி பேசுது. ஏய் விக்கே கள்ளத்தினால சிரிக்கிற வயசுடா டீ எல்லாம் என்ன பண்ண போகுது என்ன? ஏய் வெளியூர் வந்துருக்கோம்டா சொன்னா புரிஞ்சுங்கடா கல்யாணம்டா. பாத்துக்கலாம்டா நீ வாடா. சொல்றா அவனுக்கு எதை எப்படி சாப்பிடணும்னு. வா வா சொல்லித்தனா வா. ஃபில் பண்ணு பையன்டா. நல்லா டீ பசும்பால போட்டுறாங்க போல சூப்பரா இருக்கு. பசும்பால் டீயே ஒரு எருமை மாடு குடிக்குது. என்னது? ஒண்ணும் இல்ல சீக்கிரம் குடி. அவன் கிடக்குறான் என்ன நெஞ்சில கொஞ்சம் கேப் இருந்தது அது டீ குச்சி ஃபில் பண்ணிட்டேன். அப்படிதான் நிர்மல் இருக்கணும். அப்புறம் எதுக்கு? சரிடா சீக்கிரம் குச்சி முடிக்கடா போயிட்டு அவனை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புவான். இருடா பொறுமையா போலாம். வசம் குடி 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 பொறுமையா போலாம். ஃபிலிட் விக்கே நல்லா வந்துடலாம் சாப்பிடணும்டா. சரிடா ஓகேடா. எப்படி சாப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது. டேய் அவன் ஃப்ரீயா இருக்கான் போய் பார்த்து பேசிட்டு மொய் குத்துட்டு வந்துருவோமா? ஓகேடா போலாம். ஏய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போலாம்டா. ஏன் ஒரு மாதிரி இருக்கிற என்னாச்சு? விக்கி லைட்டா ஆய் வர மாதிரி இருக்குதுடா. ஆய் வர மாதிரி. ஏய் படிச்ச தற்குறின் படிச்சு சொன்னடா டீயை குடிக்காத வயிற்ற கழுவி விட்டணும். இப்போ எங்கடா டேய் இது கோயில் சுத்தரி வீடுங்களா இருக்கிறா எங்கடா இல்ல மச்சான் அப்பமே அப்படி ஆகாது. இது டீ சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏய் நிருமலே போயிட்டு யார் வீட்லயே அதை அலோவ் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாடா. ஏய் போ ஏய் ஒரு 2 நிமிஷம் வரணும்டா அப்புறம் இது பண்ணுடா. ஏய் மூச்சு விடுறா மச்சான். முன்னாடி மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆனா பின்னாடி ரிலாக்ஸ் ஆயிருமோ பயமா இருக்கு மச்சான். டேய் ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்து தொலைச்சறா மச்சான். ஊர் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். 10 கிலோமீட்டர் வெளிய தான் பாத்ரூமா. ஃபுல்லா கடை தெரு இதுதான் மச்சான் இது. என்னடா வெளியூர் வந்தா லிமிட் ஆத்துனடா கேக்குறீங்களாடா மூச்சு விடுறா மச்சான். ஒரேதான் நல்ல பேர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஆட்டோ பிடிச்சி திருச்சி டிப்போ இல்ல ஒண்ணா டிப்போல பாத்ரூம் இருக்கும். இவன் அங்க போயிட்டு அப்படியே பஸ் ஏறி சென்னை போயிடலாம்டா. அப்படியா? சரி வா ஏதாவது பண்ணுவோம். போடா கூட்டு போங்கடா. நல்லா மூச்சு முக்க தின்னுபுட்டு டீ குடிக்க வர கத்து வச்சிரானுங்க நல்லா. போடா டேய் அங்க போற ஒரு ஹோட்டலுக்கு இருக்குடா கண்டிப்பா ரெஸ்ட் இருக்குடா. போ பஸ்ஸுக்கு வர டைம் ஆச்சு. என்னடா நீ மட்டும் தனியா வர? ஐயோ மச்சான் அவன் போய் பாத்ரூம்ல உட்கார்ந்தான். உள்ள ஒரு டமால் டிமில் திரிகால் வர சவுண்ட். எனக்கு அங்க நிக்கிறதுக்கு மாறி இருந்தேன். அப்பயே சொன்னா டீ குடிக்காதீங்கடா. நீ தான் கூட்டிட்டு போன அப்படியே கை வேற குத்துன்னு போன. ஏய் நான் வெறும் லெமன் டீ தான் குடிச்சேன். அவன் தான் பசும்பால் நல்லா கிடைக்கும். இதுல பெருமை வேற உனக்கு கூட்டிட்டு போய் நல்லா குடிச்சு வந்துரும். சென்னையில இருந்து வந்து திருச்சி நாராயணன் வரான்டா. நல்லா ஐயோ மச்சான் அவன் நம்ம யாருன்னு தெரியாத மாதிரி கண்டுக்காம அப்படியே கரெக்ட் தான் விட்டுரு. ஏய் வாடா தண்ணி பம்பே நான் 3 நாள் ஆள காணோம். ஆமா மச்சான் ஒரே வாந்தி பேதி. ஐயோ வாந்தி பேதியா? உடம்புல அப்படியே விட்டு போகுதுடா. சரி மச்சான் வாயா போய் சில்பி சாப்பிட்டு வருவோம். ஏய் பைத்தியக்கார தற்குறி வாந்தி பேதியானா போயிட்டு தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் ஏறா. அதை விட்டு சில்லி பீஃப் யாராவது சாப்பிடுவாங்களாடா? லூஸ் தனமா பேசினீர. ஏய் வாடா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன்டா. அது பீஃப் சாப்பிட்டா தான் அப்படியே உடம்பு அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கும்டா. இது பீஃப் சாப்பிட்டா எனர்ஜியா ஃபீல் ஆகுயா? ஏய் நான்லாம் வரல நீ போயிட்டு வாப்பா நான் வரல. ஏய் வாடா ப்ளீஸ்டா. வேற ஏதோ புது கடைன்னு சொன்னாங்கடா. இது
புது ஹோட்டலா? உன்னை விட்டு என்னைக்கா போயிருக்கேன்? சரிடா வாடா எப்பா உட்காந்து தொலைடா வரண்டா. அது வர வா வா. ஏய் ஆமா உனக்கு எப்படி பேதியாச்சு? பரோட்டாவும் சில்லி பீஃப் சாப்பிட்டேன். மாமே சொல்ற மாதிரி இது நைட் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுமே, உனக்கு ஏதாவது பிரச்சனையாச்சு? இது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாண்டா காலையில இருந்து ஒரு மாதிரி வர மாதிரி இருக்குது, ஆனா வர மாட்டேது. போய் உட்காந்து பாக்குறேன் ஒன்றும் முடியலடா. ஆஃபீஸுக்கே லீவ் சொல்லிட்டேன்டா நான். அப்படியா? அப்ப அந்த பிரச்சனை அந்த ஹோட்டல்ல தான். இது ஹோட்டல்ல மிஸ்டேக்கா? ஆமாண்டா, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் நான் வாந்தி பேதியாக இருந்தேன். இப்போ உனக்கு அதே மாதிரி தானே ஆகுது. அப்ப பிரச்சனை அந்த ஹோட்டல்ல தானே? ஏய் அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலா இல்லைன்னு செக் பண்றது நான் கச்சனா உனக்கு? உன நீ நேர்ல மாடல் போச்சு சூப்பர் வரணும் பாரு இல்ல உன்ன. மாமே சூப் என்னன்னு தான் ஞாபகம் வருது. நம்ம திருமல்ல ஒரு அக்கா சூப் கடை போடுது, போய் குச்சி பாப்போமா? ஏதோ சூப்பு கடையா? மௌன நீ சூப்பு கடைக்கு வாடி, இன்னும் அவரை போடுற நீ. உன்கிட்ட ஒரு 10 நாள் போக கூடாது, நம்ம தனியா போய் சூப் குடிச்சு பாப்போம். ஏய் சாலரி போட்டாங்க பாத்தீங்களா இல்லையா? இது ஆமா அல்லோடு சாப்பிட போலாமா? போலாமா? அந்த பஸ் நல்ல அந்த ராமன் போலாமா? போடா வா வா. மட்காஃபி போட்றோம். நல்லா இருக்கு. ஏய் சரி நான் பண்றேன்டா. நான் பே பண்றேன்டா. நான் தான கூட்டிட்டு வந்தேன். நான் பண்ணிக்கிறேன். என்னடா இவன்? ஓகே. அப்ப நீங்க பே பண்ணல? சரி வா சீசல் போலாம் வா. டேய் கோட்டாங்க ஃபுல்லா சாப்பிட்டோம். மச்சான் சீ ஃபுட் மச்சான். கடமா உனக்கு பிடிக்கல. கொஞ்சம் சாப்பிடலாம் வா. அப்படின்றா. சரி எங்க போ? அண்ணா நகர் போலாம் வா. அண்ணா நகர். வா. சரி போ வாடா. சரி வார்த்தைலாம் வார்த்தை. அங்க நீ பே பண்ணு, நான் தான் பே பண்ணுவேன். நான் பே பண்றேன்டா. நான் டாப் பண்ணேன். நீங்க அவ்வளவுதான். மச்சான் ரெஸ்டாரண்ட் போலாமா? வாடா. வாடா. இல்லடா. ஏய் வாடா போயிட்டு ரெண்டா போடுவோம் வா. எங்க நம்ம இப்படி இது ஈஸியா இருப்பாங்க போவா. ஆமா அங்க போலாம் வா. மச்சான் ஆசைப்பட்டான். சரி வா வா ஏடா பே பண்ணிரடா. ஏய் மச்சான் மச்சான் சரையோட சைடு டிஷ் ரேட் அதிகமாயிடுச்சு. நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் இதெல்லாம் பேசுறீங்க. அங்க ரெண்டு பேர் பே பண்ணீங்களே, நான் அதெல்லாம் கேட்டேனா? சரி நான் தான் பண்ணுவேன். சரியா? போச்சுக்க. ஊபி இருக்கானா? எவ்வளவு டிப்ஸ் எடுத்துக்கோ. ரேட் எடுத்து விட்டுறா. அதான் எடுத்து சொல்றேன் நான். போடு. வாடா வாடா. போ மச்சான் சொல்லிட்டான். போலாமா? போறல டீ இருக்கும்ல. வா ஓயே போட்டு போய் வா வா. 3 weeks later. ஏய் உனக்கு டீ சொல்லில? இல்லடா டீ ஸ்டாப் பண்ணிட்டேன்டா. டேஸ்ட் ஒரு மாதிரி செட் ஆக மாட்டேங்குது. அப்படியா? சரி சரி வேலை வேற இருக்குது. பா டீ சூப்பரா இருக்குதியா. ஏய் என்னடா? நான் வாங்கி வச்சதே சிங்கிள் டீ. அதுல நீ இப்படி முக்கி சாப்பிட்டா என்ன இருக்கும் அதுல டீ? ஏய் டீ பிடிக்கல அதான் பிஸ்கட் தொட்டு சாப்பிடுறேன். உனக்கு வேணும்னா நீ வாங்கி அதுல முக்கி சாப்பிடுறா. ஏய் சிகுரா சாப்பிடுறா. என்னத்த சாப்பிடுறா? ஆசில இருந்தா டீ சொல்லி சாப்பிட்டா இது. நோ கப்பு காபி வாங்கலாம். 50 ரூபாவா? ஒரு காஃபி. பா நம்ம காஃபியா? ஆமா மச்சான். குடிறியா? இல்ல நீ குடி. காஃபினா ஸ்டாப் பண்ணிட்டேன் குடிக்கல. அப்படியா? ஏய் அங்க போறா நிர்மல். எங்கடா? ஒரு 100 ரூபா வாங்கலாம். மாச கடைசில செலவு கூட இல்லடா. நமக்கு எங்கடா நிர்மலியே? டேய் இங்க என்ன காஃபி எங்கடா? பண்ணு இருக்கா? காஃபில தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதான் லைட்டா கொஞ்சம் தொட்டு. டேய் பண்ணு கூட காஃபி எப்படிடா இருக்கும்? பைத்தியக்கார ஆளு தேக்கும். பையா பாத்தியா? ஆளு மூளை இருக்கு. நான் பானி ஊத்த முடியும். ஏன்டா நீ பானி இல்லையா? சரி பாலு குடு. வேற மாதிரி ஆயி போயிடும். நான் கரெக்டா தான் போறேன். அவன் தான் சிச்சிடுறான். கள்ளத்தினால் சிரிக்கிற வயசு விக்கி. போயிடு இன்னும் பின்னாடி போயிட்டு ஸ்கிரீன் எல்லாம் அடிச்சு தள்ளி மீன் மட்டும் தேவையில்லை எல்லாம் ஈத்து போட்டு வெறும் இந்த இதுல லட்சுனு. நானும் சொல்றேன் அப்படி இச்சிங்களா நானும் பார்த்துக்கிறேன். ஆமாண்டா. ஹலோ மச்சான், நேற்று நைட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்டுமே. உனக்கு எதாவது ஆஃப்டர் டெக் நம்பர் 82 மாமி ஸ்டார்டிங்ல லாக் ஆயிடுச்சு. அப்படியா? டெக் நம்பர் 83 ஃபெயிலியர். இல்லடா ஈ நடுவில் வந்துச்சுடா. வேற எதுவும் இதெல்லாம் மட்டும் பிடிக்கிட்டு போலாம்டா. இப்போ உனக்கு அப்படி தானே ஆகுது. அப்போ என் உடம்பு மிஸ் 84 சொலப்பல். ஹோட்டல் நல்லா இருக்கு. நான் சொல்றேன் என் மிஸ்டேக் டைரக்டரோட தான். இவனை நம்பாதீங்கன்னு சொன்னோம், கேட்கல அவரு. மிஸ்டேக் ஆயிப்போச்சு. டேக் நம்பர் 102ல வெற்றிகரமா அந்த சீனை முடிச்சிட்டோம். அது ரெண்டு பாதியா போய். ஆமா சிங்கிள் டேக்கா போல 2 டேக்ஸ்.
கமான் அவருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட் உடைச்சிருக்காரு. 72 டேக் ப்ரீவியஸ் ரெக்கார்ட், இப்போ 102 டேக் ஆயிருக்கு. அடுத்து 108 தான் அவனுக்கு.